ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாத்துட்டு போங்க மக்களே. ஒரு திருநங்கை அக்கா, திருநங்கை சொல்ல மன்னிக்கணும், உங்களுக்கு தான் இந்த வீடியோ போறோன்னு தெரியணும்லக்கா. ஒரு திருநங்கை அக்கா வந்து ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டானா. அவங்க கதையை கேட்கும்போது ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டு எனக்கு. அக்கா உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் லவ் பண்றாங்கல்லக்கா, அவங்க உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிறது இல்லக்கா. அவங்க வர்ற காரணம் என்ன தெரியுமாக்கா? அவங்க நைட்ல ரோட்ல நின்று சம்பாதிக்காங்க, கடை கடையா ஏறி சம்பாதிக்காங்க, நம்ம உடல் பசியும் தீர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான்க்கா வராங்க. அவங்க பசி, அவங்க தேவை தீர்ந்த உடனே போயிருவாங்க. உங்ககிட்ட வருவாங்க, போன் வாங்குவாங்க, துணிமணி வாங்குவாங்க, வீட்டுக்கு பணம் அனுப்புவாங்க, நல்லா ஓசி குடி குடிப்பாங்க. எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்காது, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆண்கள்ட்ட நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுதானே போறீங்க, போயிட்டு உங்க தேவை முடிஞ்சவன பொய்யான காரணங்களை சொல்லிட்டு வர்றீங்களே, அது அந்த இதயம் எவ்வளவு வலிக்கும். அவங்க சாபம் விட்டா நீங்க ஒரு ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் நல்லா இருக்க முடியாது. உண்மையா நேசிக்கிற நாங்க திருநங்கைகள் இருக்காங்க, ரொம்ப வலிக்கும். என்னதான் இந்த சமுதாயம் முழு அங்கீகாரம் என்ன கொடுத்தாலும் அவங்கள சரிசமமா பாக்குறது கிடையாது. என்ன அவங்க உண்மையிலேயே அன்பு பாசத்துக்கு ஏங்குவாங்க. அம்மா அப்பா சொந்த பந்தம் ஊருக்காரங்க எல்லாம் வித்தியாசமா பாக்குறாங்க, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க நம்மள்ட்ட உண்மையா பழக யாருமே இல்லையா, நமக்கு குழந்தை பிறக்காதா, நம்மள கல்யாணம் பண்ணிக்க காதலிக்க யாருமே இல்லையா, நம்ம நிலைமை எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஏக்கத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மனசுல அடிக்க